உட்காந்துக்கோங்க. நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். சரியா? சாப்பாடு இருக்கு. பணம் வந்து எடுத்தாச்சு. சரியா? பணம் இருக்கு. சரியா? ஹவுஸ் ஓனர்கிட்ட கொடுத்து நீங்க பண்ண வேண்டியது உங்களோட ஒரே இது என்னன்னா, நீங்க இப்ப ஹவுஸ் ஓனர்கிட்ட இதை பேச வேண்டியதுதான். இருக்கேன், என்னால் முடிஞ்சது இந்த உதவி. நீங்க உதவி பண்ணது, எனக்கு இவ்வளவு நாள் உதவி பண்ணதுக்கே நன்றி. ஏன்னா இவ்வளவு 1000 ரூபாய்க்கு தான் வாடகைக்கு நீங்க விடுறீங்க. அதனால அவர் சொல்ற மாதிரி அவர் இருக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெளியில இருந்துக்கோங்க. அந்த வீடு எய்த்த மாதிரி சொன்னீங்களா, அங்க இருக்கு. அதுக்கு வாடகை வேணாலும் நம்ம கொடுத்துடலாம். எவ்வளவு நாள் அவர் சரி பண்ண ஆகுதுன்னு கேட்டுட்டு அதனால நம்ம வாடகை நானே அது உதவி பண்றேன். ஆனா இந்த வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஃபுல்லா இடிஞ்சு போயிருச்சு, ஃபுல்லா போயிருச்சு. பூச்செல்லாம் வருது தம்பி. அதான், ஏன்னா இதுல இருக்கிறது பெரிய விஷயம். சொல்றது நியாயம் தான், ஹவுஸ் ஓனர் சொல்றது நியாயம் தான். இப்ப இனிமே நீங்க கவலைப்படக்கூடாது. இனிமே செத்துறங்கிற வார்த்தை எல்லாம் வரக்கூடாது. சரியா? உங்களுக்கு உங்களுக்கு சந்தோஷம் தானே? சாப்பிடுங்க, நிம்மதியா இருங்க, எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. நீங்க ஹவுஸ் ஓனர் வந்தா என்ன சொல்லுவீங்க? எனக்கு இப்படி பணம் கொடுத்துருக்காங்க, நீங்க எனக்கு நான் போய் ஒரு மாசத்துக்கு நான் இங்க இருக்கிறேன், நீங்க சரி பண்ணி கொடுங்க. கண்டிப்பா எனக்கு வேற இடம்லாம் என்னால போக முடியாது. என்னால நடக்கும். உங்களை பத்தி எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? 23 வருஷமா இங்க இருக்கிறேன். கண்டிப்பா அப்படி சொன்னீங்கன்னா செய்வாரு. அதை விட்டுட்டு நீங்க வெளியில போயிடுறேன், எங்க செத்து போயிடுறேங்கிற வார்த்தைலாம் ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. இப்படி இருக்கிறது கஷ்டம். குப்பமூட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு பார்த்து. ஆமா, மழை பெஞ்சா தண்ணி பூரா ஒடியாருது இங்க. கஷ்டம் தான், அது கஷ்டம் தான். கஷ்டமா இருக்கு. வருத்தப்படாதீங்க. வாழ்க்கைங்கிறது எல்லாமே நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதா வாழ்க்கை. நீங்க ஃபேஸ் பண்ணாதா சொல்லுங்க, நீங்க பார்க்காதா? இறந்ததுல இருந்தே கஷ்டம் தான் எனக்கு. ஏன் உயிரோட இருக்கிறேன்னு நினைப்பு வருது. சரியா? கடவுள் வந்து நீங்க வேண்ட கடவுள் நம்புறீங்கல்ல? கண்டிப்பா. நீங்க எப்பவுமே பைபிள் படிக்கிறவங்க எனக்கு தெரியும். அதான், நீங்க கடவுளை நம்புறவங்க நீங்க அந்த மாதிரியான வார்த்தை சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு உதவிங்கிறது வந்து சேரும். சரியா? சேர்ந்ததா இல்லையா? அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இதை வச்சு இதை நீங்க வேலையாக்கிக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா நான் சொல்லதோட மரியாதை இருக்காது. நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வீட்டுல இருக்கீங்க, சொல்லி எப்படியாவது சரி பண்ணி செய்யணும். ஆமா, அவர் அது வந்து அவர் கையில, மத்த பொறுப்பு அவர் கையில ஒப்படைங்க, அவர் பாத்துக்குவார். சரியா? பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. வந்தோடனே எனக்கு ஒரு போன் பண்ணுங்க, நானும் கூட வந்துடுறேன், நேர்ல வந்துடுறேன். சரியா? நீங்க அந்த சின்ன போன்ல இருந்து எனக்கு அவர்கிட்டயே வாங்கி போன வாங்கி எனக்கு ஒரு போன் பண்ணுங்க, நேர்ல வந்துடுறேன். நானும் பேசுறேன். அண்ணா கொஞ்சம் உதவி பண்ணுங்களான்னு சொல்றேன். ஏன்னா இப்போதைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க. நானும் பேசுறேன். அவருக்கு தெரியுங்களா? நல்ல மனுஷன் தான். நல்ல மனுஷன் தான். சரி, அப்புறம் என்ன விடுங்க. காலையில இருந்து ஆமா, இதுல எப்படி சமைக்க முடியாது. அதனால சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். நாங்க சாப்பிடுங்க நீங்க. ரொம்ப நன்றி. ஐயோ, நன்றி எல்லாம் வேணாம், சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுக்க மாட்டீங்கன்னு தெரியும். இந்த இதுல எங்க சமைக்கவே முடியாது. சரி சரி சரி, சாப்பிடுங்க. இனிமே சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. சரியா? முட்டை எடுத்துக்கோங்க. சரி, நான் போயிட்டு வரட்டுமாப்பா? நீங்க சாப்பிடுங்க, நிம்மதியா இருங்க, அழக்கூடாது, தைரியமா இருக்கணும். சரியா? நான் இந்த வீடெல்லாம் மாறணும்னா உங்களுக்கு சேலை நைட்டி எல்லாம் நான் கொண்டு வந்து தரேன். எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு சந்தோஷமா என் கூட பிறந்த ஒரு சகோதரரா எனக்கு இந்த உதவி தெரியும். சரிம்மா. சரியா? சரி, போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. சரி சரி.